அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி ஓம் கருணைக்கடலை கந்தா போற்றி. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே கிருத்திகை வருதுன்னு சொல்லிட்டு நான் புளியம்பட்டி இரும்பறை பக்கத்தில் இருக்கிற ஓதிமலை ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க போயிருந்தேன். அப்போது பஸ்ஸில் எல்லாத்துக்கிட்டே கேட்டேன், எப்படிங்க இருக்கும், நான் அது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எல்லோரும் சொன்னாங்க, என்னங்க இவ்வளோ வெயிலில் வந்திருக்கீங்க, படிக்கட்டெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும், ஏற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அவர் என்னை கூப்பிட்டுட்டாரு, அவரை குளிர்ச்சியாக கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னேங்க. அதே மாதிரி இரும்பறையிலிருந்து தூறல் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க, வெயிலே தெரியல. அப்படியே அந்த 1800 படிக்கட்டு இருக்குங்க, எந்த கஷ்டமும் தெரியாமல் நான் ஏறிட்டேங்க. அங்கே திருப்பணிகள் நடந்துட்டுருக்கனால கீழே ஒரு சின்ன பையில் மணல் போட்டு போட்டு வச்சுருக்காங்க. நம்மளால் தூக்க முடிஞ்சது தூக்கி எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாம். இங்கே இருக்கிற முருகருக்கு 5 முகமும் 8 கைகளும் இருக்குங்க. அவ்வளோ அம்சமாக பார்க்குறக்கே அப்படியே மனசு நிறைவாக இருக்காருங்க. நீ வந்துட்டியா, வா, நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அவரை பார்த்த உடனே. இங்கே இருக்கிற முருகருக்கு 6 முகம் தாங்க இருந்திருக்கு. போகர் பழனிக்கு போக வழி தெரியாமல் நின்னப்போ இவருடைய ஒரு முகம் அவர் கூட வழிகாட்டுறதுக்கு போயிட்டதா சொல்கிறாங்க. பிரம்மதேவர் படைக்கிற தொழில் பண்ணுறனால அவருக்கு கர்வமாகவும் ஆணவத்தோடவும் இருந்திருக்காரு. அதை அவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பிரம்மதேவன்கிட்ட படைக்கிற தொழிலுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கும்போது பிரணவம்னு சொல்லியிருக்காரு. பிரணவத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது பிரம்மதேவர் புரியாமல் முழிச்சிருக்காரு. அர்த்தம் தெரியாமையே நீங்கள் இந்த தொழிலை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு இரும்பு அறையில் சிறை வச்சிடுறாருங்க. அதுதான் நாளடைவில் இரும்பு அறைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த படைப்பு தொழிலில் முருகப்பெருமானே பண்ணியிருக்காரு. அவருடைய படைப்பில் எல்லா ஆத்மாக்களும் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறந்ததுனால யம தர்மராஜாவுக்கும் வேலை இல்லை. பூமாதேவினாலே அந்த பாரத்தை தாங்க முடியலைங்க. சமநிலையாக இருந்தால் தானே சரி பண்ண முடியும். அவருக்கு தாங்க முடியாமல் 2 பேருமே போய் சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் இங்கே ஓதிமலைக்கு முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறாரு, பிரம்மதேவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் கேட்டதுனால பிரம்மதேவரை வெளியே விட்டுறாருங்க. சிவபெருமானுக்கு காதில் வேத ஆகமங்களை ஓதினால இது ஓதிமலைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் முருகருக்கு எல்லா கோவில்களுமே பக்தர்களுக்காகவும் ஏதோ ஒரு காரணங்களுக்காகவும் கோயிலாக இருக்குது. ஆனால் இந்த ஓதிமலை அவராக விரும்பி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிங்களாமாங்க. அவருக்கு ஒரு சந்தோஷமும் தனிமையும் வேணும்னா இங்கே தங்குவாருங்களாமா. அந்த மாதிரி ஒரு இடங்களாமாங்க. அங்கே கோயிலை பற்றி சொன்னவங்க சொன்னாங்க. மழை வந்துட்டதுனால ஃபோட்டோ எடுக்க முடியல. மேலிருந்து பார்த்தா பவானி சாகர் நீர்த்தேக்கம் அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் இங்கே இந்த ஓதிமலையை பார்த்து அவருடைய முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகுங்க. கோவிலில் மேலே போனதுக்கப்புறம் தாங்க சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தேன். அந்த இடும்பர், கடம்பர், அப்புறம் சிவபெருமான், நடராஜர், அந்த அப்புறம் புவனேஸ்வரி மாதா 7 கன்னிகைகளோடு இருக்காங்க. முருகப்பெருமான் கிருத்திகைக்கு மயில் வாகனத்தில் சாமி சுற்றி வந்தார். அந்த ஃபோட்டோஸ் தாங்க எடுக்க முடிஞ்சது. கருவறையில் இருக்கிற ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள்.